சோழ நாட்டில் இருந்து திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வராரு. ஞானசம்பந்தரை பிடிக்காத சமணர்கள் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு தீய வைக்கிறாங்க. ஆனால் அந்த நெருப்பு அவரை எதுவுமே செய்யலை. நெருப்பு வெப்பு நோயாக மாறி மன்னனை தாக்குது. சமணர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நோயை சரி செய்ய முடியல. அப்போ ஞானசம்பந்தர் அரண்மனைக்கு வராரு. திருநீரை எடுத்து மன்னனின் ஒரு கையில் தடவ வெப்பு நோய் முழுசா நீங்குது. இதை ஏற்றுக்காத சமணர்கள் ஞானசம்பந்தரை போட்டிக்கு அழைக்கிறாங்க. 2 போட்டிகள் சொல்ல 2 போட்டிகளிலும் ஞானசம்பந்தர் ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மன்னனின் கூன் நோயவும் சிவனின் உதவியால் முழுசாக சரி செய்கிறாரு. மன்னனுக்கு அப்போ தான் தெரியுது, இவ்வளோ நாளாக நம்ம தப்பான வழியில் போயிட்டுருக்கோன்னு. மன்னன் சைவ மதத்துக்கே மறுபடியும் மாறுறாரு. போட்டியில் தோத்த 8000 சமணர்களை கழுவேற்றம் செய்கிறாரு. சிவன் கோயில்களுக்கு பல திருப்பணிகள் செய்கிறாரு. தன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. அதோட இறைவனின் திருவடியில் அடைந்து எல்லா சிவன் கோயில்களிலும் நம் வணங்கும் தெய்வமாக இருக்கிறார்.